அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச முக்கியமான தகவல்கள் மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி 2 பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் ஆகிட்டேன். சரிங்களா? அதில் பாஸ் பண்ணதுனால அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரிங்களா? ஏன்னா யாம்பற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம்னு சொல்லி அந்த விளக்கத்தின்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரச்சனைய யாத்திரையாகும். இந்த தலைப்பை பார்த்துட்டிங்கன்னா, இந்த தலைப்பு கிறிஸ்துவ சமயத்தை பற்றிய ஒரு போதனை நூல். சரிங்களா? இந்த இதில் அந்த இதை எழுதுனது யாருன்னா ஹென்றி ஆல்ஃப்ரட் கிருஷ்ணப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹென்றி ஆல்ஃப்ரட்டுங்கிறது அவருடைய பெயர் எப்படின்னா, பின்னால் கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுறதுனால அந்த ஹென்றி ஆல்ஃப்ரட்டுங்கிறது பேர் இணைச்சிருக்கிறாரு. இவருடைய உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணப்பிள்ளை. சரிங்களா? இப்போ இவர் எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு அல்லது ரெட்டியார்பட்டின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஊரில் பிறந்திருக்காரு. யாராருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சங்கர நாராயண பிள்ளை, தெய்வநாயகி எம்மை அவங்களுக்கும் இணையராக பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? இவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். சரியா? இவர் வைணவ சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க. சரிங்களா? இவங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா கம்பராமாயணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சொற்பொழிவு ஆற்றக்கூடிய லெவலுக்கு நல்ல திறமையானவங்க. சரிங்களா? இவரும் அதே மாதிரி நல்ல முறையில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா எப்படின்னா இந்து சமயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றி, அதாவது அந்த விவிலியம் பைபிளை நல்லா கற்றுக்கிட்டு அதில் இருந்து அவர் ஈர்ப்பு பெற்று அதனுடைய நல்ல அப்படின்னா அதில் நல்லா ஆர்வமாகி அதன் பேர் நம்மளை முழுமையாகவே கிறிஸ்துவ பணியில் ஈடுபடுத்திக்கிட்டதுனால அவர் பேர் ஹென்றி ஆல்ஃப்ரட்னு மாற்றிக்கிட்டாங்க. சரிங்களா? இவருடைய பிறப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 23, 1827 பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? இவர் பிறந்திருக்கிறாங்க. இறப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 3, 1900 இறந்துருக்கிறாங்க. இவர் 73வது வயசில் இறந்துருக்கிறாங்க. சரிங்களா? அது எப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இறந்துருக்கிறாங்க. இவர் தொழில் என்ன செஞ்சுருக்காருன்னா, தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு, எழுத்தாராக இருந்திருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி எப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தை பற்றி அவர் கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நிறையா இது கிறிஸ்துவ சமயத்தை பற்றி நல்லா நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதோட ரச்சனை யாத்திரிகம் எப்படின்னா 1894 பதிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இந்த கிறிஸ்துவ சமய நூலான இந்த ரச்சனை யாத்திரிகம் முந்தி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா இவர் கிருஷ்ணப்பிள்ளை கிறிஸ்துவ நூலை கற்க தொடங்கினார். சரியா? அந்த கற்க தொடங்கினதுனால எப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தின் மீது பற்று கொண்டு இருக்கிறாரு. சரிங்களா? இவர் கிறிஸ்துவ நூலை கற்க தொடங்கினதுனால இவர் கிறிஸ்துவ சமயத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறாரு. சரியா? இவர் ஏன்னா இவர் ஏன் கிறிஸ்துவ நூலை கற்றுக்கிட்டாருன்னா, இவர் யார் எப்படின்னா தமிழ் ஆசிரியர், எழுத்தாளர். அதனால் அவர் அதை நம்ம தமிழ் ஆசிரியர்னால் எப்படி நிறையா கற்று இருக்கணும் இல்லையா? அதனால் நிறைய கற்றுருந்தா தான் மாணவர்களுக்கு சொல்ல முடியும். அதனால் மாணவர்களுக்கு சொல்கிறதுக்காக இவர் நிறையா கிறிஸ்துவ நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட இவர் எப்படின்னா 30வது வயதில் சென்னையில் உள்ள மயிலை தேவாலயத்தில் இவர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவ
ஞானஸ்தானம் பெற்றது வந்து எத்தனாவது வயசில்? 30வது வயசில். சரிங்களா? எத்தனாவது வயசு? 30வது வயசில் தான் அவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்காரு. எங்கே எப்படின்னா சென்னையில் உள்ள மயிலை தேவாலயம். இது வந்து சென்னை மயிலைங்கிறது எப்படின்னா மயிலாப்பூரத்தான் மயிலைன்னு சொல்கிறாங்க. சரியா? தூய தோமஸ் திருச்சபையை தான் அவர் வந்து தேவாலயம்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. வேறு ஒன்று ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறதுனால இதுதான் வந்து கன்ஃபார்ம். நிறைய இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்ததில் இந்த இது தான் இருக்குது. மூல நூல்களில் இந்த தூய தோமஸ் திருச்சபை தான் இருக்குது. சரிங்களா? இந்த தோமஸ் திருச்சபை வந்து அவர் எப்படின்னா இந்த மயிலாப்பூரில் இருக்கிறது வந்து எப்படின்னா அது வந்து இயேசுவின் 12 சீடர்கள் ஒருவரான தோமையர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தான் இந்த தோமஸ் திருச்சபை வந்து இப்போ கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த திருச்சபையில் தான் யார்? நம்ம கச்சை கிருஷ்ணபிள்ளை வந்து அங்கே வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்காரு. அதாவது திருமுழக்கு பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இவர் வந்து அடுத்து வந்து எப்படின்னா இவர் வந்து இந்த நம்ம இந்த ரச்சனை யாத்திரகத்தை எழுதுகிறாரு. அவர் வந்து எப்படி எழுதுகிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா யாரை பின்பற்றி எழுதுகிறாங்க? எதனாச்சும் ஒரு மூல நூல்களை வந்து பின்பற்றி தான் எழுதியிருக்கணும். இவர் நம்ம கச்சை கிருஷ்ணபிள்ளை வந்து யாரை எழுதியிருக்கிறாருன்னா இந்த ரச்சனை யாத்திரைகம் வந்து எப்படின்னா ஆங்கில எழுத்தாளர் ஜான் பனியன். யார்? ஆங்கில எழுத்தாளர் ஜான் பனியன் இயற்றிய புனித பயணியின் முன்னேற்றம் இந்த இருக்கு பாருங்க. புனித பயணியின் முன்னேற்றம் என்ற நூலின் தமிழாக்கமான மோட்சப்பிரயாணம் என்ற நூலை தழுவித்தான் இவர் வந்து இந்த ரச்சனை யாத்திரகத்தை எழுதியிருக்காங்க. சரியா? இதை வந்து இந்த நூலை வந்து எப்படின்னா த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து இவர் வந்து இந்த ஜான் பனியனோட எழுதின புனித பயணிகளின் முன்னேற்றங்கிற நூல் என்ற நூலின் தமிழாக்கமான மோட்ச பிரயாணம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இருந்தது. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலை பற்றி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து இந்த ரச்சனை யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயண இலக்கிய வழிகளிலும் தண்டி அலங்கார இலக்கண வழியிலும் தமிழ் மரபுக்கு ஏற்ப எழுதப்பட்ட நூலாகும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ரச்சனை யாத்திரகம் பார்த்திங்கன்னா இது வந்து 5 பருவங்கள் 47 படலங்கள் 3622 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 5 பருவம் 47 படலம் 3622 பாடல்களை கொண்டிருக்கு. சரிங்களா? இந்த 3622 பாடல்களில் இது தேவார பாடல்கள் வந்து 144 பாடல்கள் வந்து அதை பேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறாரு இந்த ரச்சனை யாத்திரகத்தில். சரிங்களா? இந்த 5 பருவங்களை பாருங்கள். முதல் பருவம் ஆதிப்பருவம், 2வது பருவம் குமார பருவம், 3வது பருவம் நிதான பருவம், 4வது பருவம் ஆரண்ய பருவம், 5வது பருவம் ரச்சனிய பருவம்னு சொல்லி 5 பருவங்களாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆதிப்பருவத்தில் 19 படலம் இருக்குது. மொத்தம் 47 படலத்தில் 19 படலம் ஆதிப்பருவத்தில், 4 பருவம் குமார பருவத்தில், அதுக்கடுத்து நிதான பருவத்தில் 11 படலம், ஆரண்ய பருவத்தில் 10 படலம், அதுக்கடுத்து கடைசியாக ரச்சனிய பருவத்தில் 3 படலம். மொத்தமாக 47 படலங்கள் வந்து இந்த ரச்சனை யாத்திரகத்தில் இருக்குது. இந்த 19 படலம் இந்த ஆதிப்பருவத்தில் 19 படலங்களில் 1097 பாடல்கள் இருக்குது. சரிங்களா?
1097 பாடல்கள் இருக்குது. இந்த 1097 பாடல்களில் தேவார பாடல்கள் வந்து 31 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து குமார பருவத்தில் இந்த 4 படலத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 714 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 714 பாடல்களில் தேவார பாடல்கள் 23 பாடல்கள் இருக்குது. அடுத்து 3வது பருவம் எது? நிதான பருவம். நிதான பருவத்தில் 11 படலம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 803 பாடல்கள் இருக்குது. 803 பாடல்களில் 10 பாடல் என்ன பாடலில் இருக்குது? தேவார பாடல்கள் அதில் வந்து கலந்துருக்குது. அதுக்கடுத்து 4வது பருவமான ஆரண்ய பருவத்தில் வந்து 10 படலங்கள் 739 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 739 பாடல்களில் 12 பாடல்கள் தேவார பாடல்கள். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியாக பார்க்கக்கூடிய பருவம் என்னது? ரச்சனியா பருவம். இந்த ரச்சனியா பருவத்தில் 3 படலங்கள் இருக்குது. 250 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 250 பாடல்களில் 48 பாடல்கள் வந்து இது தேவார பாடல்களை அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த இதில் வந்து மொத்தமாக கூட்டினா 120 பாடல்கள் வரும். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து 124 வரும். இதில் வந்து 124 பாடல்கள் வரணும். சரிங்களா? ஆனால் நமக்கு தேவார பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள் இதில் கலந்துருக்கு? 144. இதில் வந்து 124. அதுக்கடுத்து முடிவுரையில் வந்து ஒரு 24 தேவார பாடல்களை அமைஞ்சிருக்கு. சரிங்களா? மொத்தமாக 144 பாடல்கள். சரிங்களா? இந்த 144 பாடல்கள் தான் மொத்தமாக தேவார பாடல்கள் இந்த இதில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த நூலை பற்றி நூலோட கதை மாந்தர்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரச்சனை யாத்திரகத்தில் காப்பிய தலைவன் யார்? நம்ம ஹீரோ யார்? ஆன்மீகன். சரியா? இவர் வந்து ஆன்மீகன் வந்து என்ன செய்கிறாருன்னா குறு செய்தியாளன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சரியா? இவரோட நண்பன் பார்த்திங்கன்னா மென்னஞ்சன். சரிங்களா? இவங்க வந்து எப்படின்னா ஆன்மீகனும் இந்த மென்னஞ்சனும் என்னென்னா இந்த கிறிஸ்துவ சமயத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு பயணம் மேற்கொள்வாங்க. சரிங்களா? அந்த பயணத்தில் சொல்லக்கூடிய கருத்தை பற்றி தான் இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆன்மீகனும் மென்னஞ்சனும் நடைப்பயணமாக மேற்கொண்டு இந்த நம்ம கிறிஸ்துவ சமயத்தை பற்றி அறிவிச்சிட்டே போவாங்க. சரிங்களா? அப்போயில் வந்து எப்படின்னா இவர் மென்னஞ்சன் வந்து இருக்கும்போதே எப்படின்னா சில இடையூறு காரணமாக நம்ம திரும்பி வந்துடுவார். சரியா? ஆனால் இவர் வந்து நம்ம காப்பிய தலைவன் யார்? ஆன்மீகன் வந்து காப்பிய தலைவன் ஆன்மீகன் வந்து மனம் தடுமாறும்போது அவர்களுக்கு சிறு உதவி சகாயம் செய்கிறார். யார்? சகாயம்னு ஒரு நண்பர் வந்து அதுக்கடுத்து அவருக்கு வந்து உதவி செய்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து வாயில் என்னும் இடத்தில் வந்து வியாக்கினி என்பவனை வந்து சந்திக்கிறாரு. அதுக்கடுத்து யாரை சந்திக்கிறாரு? வியாக்கினி என்பவனை வந்து சந்திக்கிறாரு. சரியா? இவர் வந்து ஊக்க உரையாடல்கள் உரம் பெற்றிருக்கின்றது. சரியா? இவர் வந்து எப்படின்னா நல்வழி நோக்கின் செல்கின்ற பயணம் எளிமையாக அமைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஒரு பயணம் மேற்கொண்டோன்னா அந்த பயணத்தில் வந்து பல இடர்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டினது தான் அந்த பயணத்தை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். நம்மளே ஒரு 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 செயலை எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து பல தடங்கள் வரும். அதே மாதிரி எப்படின்னா அவங்களும் மேற்கொண்ட பயணத்தில் வந்து பல தடங்கள் வர்றதுனால அவர் அதை பற்றி சொல்கிறாங்க. எப்படின்னா துன்பங்களும்
துன்பங்களும் தொல்லைகளும் அடுக்கடுக்காக வந்து நம்மை வழிதடிமாற செய்யும். சரிங்களா? நம்ம நல்லவனாக இருந்தாலுமே பழைய கெடுதல்கள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனினும் அசையாத ஊக்கத்தோடு நாம் அப்புனித பயணத்தை முன்னேற்றி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க? இதன் வாயிலாக உணர்கிறோம். இந்த பயணத்தை வந்து கிறிஸ்துவ குன்றினை கண்டு யாருன்னா இந்த பயணத்தின் போது கிறிஸ்துவ குன்றினை கண்டு இறைவனை துதித்தபடி முன்னேறும் அவன் இடையில் வந்து பயணிகள் இளைப்பாறும் ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க. எப்படின்னா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இளைப்பாறுதலுக்காக ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த சத்திரத்தில் தங்கியிருக்கும்போது யாருன்னா விவேகி, யூகி, பக்தி, சிநேகிதி அப்படின்னு ஒரு 4 பேரை இவருக்கு யாருக்கு இந்த ஆன்மீகனுக்கு உதவி செய்கிறாங்க. சரிங்களா? இவர் அந்த சத்திரத்தில் தங்கியிருக்கார் இல்லையா? அந்த சத்திரத்தில் தங்கியிருக்கும்போது இவங்க 4 பேரும் யார்? விவேகி, யூகி, பக்தி, சிநேகிதி அப்படின்னு 4 பேர் வந்து இவங்களுக்கு வந்து பணி உதவிகள் செய்கிறாங்க. சிறு சிறு உதவிகள் செஞ்சுறாங்க. இந்த இதில் வந்து இந்த 4 பேரில் இந்த பக்திங்கிற பெண்மணி மட்டும் கிறிஸ்துவ பெருமானின் சிலுவை பாடுகளையும் அதனால் மனிதர் பெறும் மீட்சினா என்னது? விடுதலையின் மீட்சினா விடுதலைன்னு அர்த்தம். சரியா? அருமையையும் விளக்கி சொல்கிறாள். யார்? இந்த பக்திங்கிற பெண்ணு வந்து யாருக்கு? இந்த ஆன்மீகனுக்கு வந்து இந்த சிலுவை பாடுகளை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மீண்டும் இந்த பயணத்தை வந்து நம்பிக்கை இன்னொரு நண்பனை அடுத்த நம்பிக்கையோடு இன்னொரு நண்பனின் துணையை வந்து பெறுறாரு. யார்? இந்த ஆன்மீகன் வந்து அந்த சத்திரத்தில் தங்கியிருந்து அதுக்கு அடுத்து வந்து தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும்போது எப்படின்னா இன்னொரு நண்பனை சந்திக்கிறாரு. சரியா? இன்னொரு நண்பனை சந்திக்கிறாரு, துணையை பெறுகிறாரு. பற்பல துன்பங்களை தாண்டி இறுதியில் மரண ஆற்றையும் கடந்து உச்சித பட்டணம் சேர்கிறார். சரிங்களா? அங்கு இவர்கள் இறை தூதர்கள் வரவேற்கின்றார்கள். யார்? இந்த உச்சி பட்டணத்தை போய் அடைகிறாங்க. இந்த உச்சி பட்டணத்தை அடையும் போது எப்படின்னா இறை தூதர்கள் வந்து இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. இவங்க வந்து பயணம் மேற்கொண்டதை வந்து அவங்க வந்து வரவேற்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயேசு பெருமானின் அரியணையில் விற்றிருக்கும் கோலத்தை காண்கிறாங்க. இந்த உச்சி பட்டணத்தை மேற்கொண்டதில் யாருன்னா நம்ம இயேசு பெருமானின் அரியணையில் விற்றிருக்கிறாரு. சரியா? விற்றிருக்கும் கோலத்தை கண்டு கழிக்கின்றனர். பின்னர் இருவரும் நீடு வாழ்வு பெறுகின்றனர். ஆகவே இந்த நூல் வந்து ரச்சனை யாத்திரகம், அதாவது மீட்சி பயணம் என பெயர் பெற்றது. ரச்சனை யாத்திரகம் என்னது? மீட்சி பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் முற்று உருவகமாக அமைத்த பெருங்காப்பியமாகும். சரியா? இவர் வந்து எப்படின்னா 30வது வயதில் வந்து இவர் ஆன்மீகத்தில் வந்து திருமுழுக்கு பெறுவாங்க. அந்த 30வது வயதில் திருமுழுக்கு பெற்று எப்போனா இவர் வந்து 30வது வயதில் திருமுழுக்கு பெறுறாரு. ஆனால் இவர் வந்து பிப்ரவரி 3, 1973வது வயசில் இவர் வந்து இறக்குறாரு. எங்கே? திருநெல்வேலி மாவட்டத்தில். சரிங்களா? இந்த ஹென்றி ஆல்பர்ட், அதாவது ரச்சனை யாத்திரகத்தின் எழுதுனது ஹென்றி ஆல்பர்ட். அந்த ஆல்பர்ட் கிருஷ்ணப்பிள்ளை. இந்த கிருஷ்ணப்பிள்ளையோட வாழ்க்கை வரலாறையும் பார்த்தோம். இந்த கிறிஸ்துவ சாமியான ரச்சனை யாத்திரகத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம இன்னும் மேலும் தகவல்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.